ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த ஒரு நாள் ஊழியம் கன்னியாகுமரி பகுதியிலே நிறுவப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழிய பாதையில் எத்தனையோ தடங்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நாம் அழிந்து போகிற ஒன்றை நாம் பிரசங்கம் செய்வதற்கு இங்கே வரவில்லை என்பதுதானே. இன்றைக்கி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. அது விருப்பம் உள்ளவர்கள் வாங்கிக்கிறாங்க, விருப்பம் இல்லாதவர்கள் வேண்டாம் போயிடுறாங்க. காய்கறி எடுத்துகிட்டு வராது, ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வராது. அவர் காய்கறின்னு சொல்லுவார். யாருக்கு அந்த காய்கறி தேவைப்படுதோ அதை நினைச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஜனநாயக நாடுலாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களில் சிந்தித்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நடந்த ஒரு சில நிகழ்வுகளை குறித்து எல்லாரும் பேசினாங்க. உண்மையிலே மன வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை. உண்மையிலே இந்த இடத்துல கேள்விப்படுறது நிபுணமாக உங்களுக்கு நான் கை கொடுக்குறேன். எதுக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். மாம்ச ரீதியில் தன்னுடைய தகப்பன் ஒரு இடத்துல தாக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் அடுத்த செகண்டே அவருக்கு பிறந்த குமாரன் என்ன செய்வான்? நான் வந்து மெசேஜ் எடுக்கல, உங்கள் மெசேஜ் ஒன்று போகலை, நம்மளுக்குள்ள ஒரு பேச என்ன செய்வாங்க? தன்னுடைய தகப்பன் தாக்கப்பட்டதையும் பொருட்படுத்தாமல் தகப்பனுக்கே ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சாந்த குணத்தை கர்த்தர் அடிச்சிருக்காரு. அப்படிதானே? உண்மையிலே சொல்கிறேன். நான் ஒரு சின்ன பையனா எங்கள் அப்பா தாக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன செய்வோம்? மாம்ச ரீதியில் சிந்திச்சோம்னா இல்லைன்னு ஆகிடும், அப்படி தானே வரும். ஆனாலும் கூட்டிகிட்டு போய் மருத்துவமனையில் முதலீடு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி கொண்டு வந்து திரும்பியும் ஊழியத்தை உற்சாகமாக செய்வதற்கு இந்த இடத்துலேருந்து ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு பாட்டையும் பாடி காயப்பட்ட தகப்பனுக்கு ஆறுதலை சொல்லக்கூடிய ஒரு குமாரனா நீ இருக்கிறதுனால சாபடத்தின் சார்பாக இடம் சார்பாக கர்த்தருக்குள் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். என் தகப்பன் தாக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அடுத்த செகண்ட் வேதம்னா எனக்கு நம்ம கையில் அடிச்சாது. அறப்புற கிறிஸ்தவர்களாக இருந்தால் அப்படிதானே. ஸோ இருந்தாலும் அந்த வேதனையை தாங்கி கொண்டு சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அப்படிதானே இந்த ஊழியர்களில் தடை இல்லாதபடி இவர்கள் எதிர்த்து எதுவும் செய்யாதபடி சாந்தமாய் வரும்படி கர்த்தர் திரும்பி செய்திருக்காய். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே இந்த இடத்துல நம்ம சாபனத்தின் சார்பாக அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு நேற்றைக்கே வந்த தேவதாசர்களை சாபனத்தின் சார்பாக நான் நன்றியோடு உங்களை வரவேற்கிறேன். பிரயாசம் சும்மா இல்லை. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு காரில் கிளம்பி வருவதற்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. 12:30 படுத்தோம், 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் அப்படிதானே. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, காரில் ஏசி போட்டு வருகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லலை, துன்பப்படுகிறவர்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஊழியத்துக்காக துன்பப்பட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா ஒரு பசை பிடிக்கணும், ஏறணும் இறங்கணும், கூட்டிருக்கணும். இத்தனை நாட்களுக்கு முன்பாக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தை, அழியாத வார்த்தையை விதிக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வந்த பிறகும் உண்மையிலே யாரும் சோர்ந்து போகலை. அதை எங்களுக்கு நாங்கள் கேட்ட உடனே நாங்கள் எல்லாரும் ஒரே காரில் தான் வந்துருந்தோம். கேட்ட உடனே ஒரு கலக்கம் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த மன வருத்தம் இருந்துச்சு. ஒருவேளை நம்ம முன்னுக்கூட்டியே பேருந்து அந்த சம்பவம் நடக்காமல் தடுத்துக்கலாமோ இல்லை என்று சொன்னால் நான் இப்போ விசுவாசிக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த நிமித்தம் இன்னும் அதிகமாக ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் சாபனத்தை பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் கண்டு பயந்து போகிறவர்கள் நம்மள அப்படின்னா ஒரு சாதாரண அரசியல்வாதியை 5 வருடம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தொண்டன் அந்த அரசியல்வாதிக்காக எவ்வளவோ என்ன செய்யலாம். நீங்கள் நல்லா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு அரசியல் பிரமுகர் முக்கியமான ஒருத்தர் மரித்தன்னு சொன்ன உடனே எத்தனை பேர் செஞ்சாங்க? தீ குடித்தாங்க. தன்னுடைய தலைமயிரை கூட செஞ்சாங்க, எடுத்தாங்க. அவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அவர்களால் அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் எனக்கு நேற்றைக்கல்ல 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறிக்கிட்டே இருப்பாருக்கா. மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மாறாத தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் நல்லா தெரியும். ஏன்னா காசுக்காக வரல. நீங்கள் அப்படிதானே
எதுவும் தருவாங்க கொடுத்துருவாங்க, இல்லை நான் சாப்பிட்றது கிடையாது. உண்மையிலே நீங்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நினைக்கிறத நான் ஒருத்தராக சொல்கிறேன். இந்த கணத்திற்குரிய அந்த உண்மையான இந்த மேன்மைக்குரிய ஊழியத்தை உண்மையை மொத்தமாக செய்யக்கூடிய ஊழியர்கள் என்று நாங்கள் ஒவ்வொருவரையும் நினைச்சிடும் எண்ணுகிறோம், கருதுகிறோம். அதற்கு உண்டான மரியாதையை நினைச்சிடும் கொடுக்குறோம். ஏன்னா இது சாதாரண ஊழியம் இல்லை. சொன்னது போல அப்படிதானே, ஊழியத்தின் நிமித்தம் அநேக பாடுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த சத்திய வார்த்தையை நினைச்சிடும் சொல்லணும். என்னால் முடியல, நேரம் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணும், நம்ம சாப்பிடணும். 50 ஆண்டுகள் தோங்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு நான் நினைக்கிறேன், இப்போ 51வது வருஷம் இல்லை, இதுதான் 1வது வருஷம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஒரு ஆரம்பத்தில் ஒரு தொழில் பண்ணுறதோ இல்லைன்னா ஒரு சில நிர்வாகம் நடத்துறதோ இருந்தால் ஆரம்பத்தில் பல தடைகள் வரும், அனுபவம் இல்லாத சில விஷயங்கள் நடக்கும். ஸோ இருந்தாலும் கர்த்தர் அதை நேர்த்தியாக நடத்தி கொண்டு வர கர்த்தருக்காக நான் கர்த்தர் நடி செலுத்துகிறேன். அநேக காரியங்கள் பற்றி சிந்தித்து வந்தோம். அநேக நேரம் பேசக்கூடாது, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்க, வெளியில் அதிகமாக அலைந்து அவனுடைய ஊழியத்தை கொடுத்து வரீங்க. ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயலாம் நினச்சோம். ஆனால் அன்றைக்கி கர்த்தர் உங்களை இளைப்பாறும்படி கருவி செய்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். என் பிள்ளைங்க வெயிலில் போய் நினைச்ச வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப துயரப்பட வேண்டாம், ஃபேனு கீழே உட்காந்து என்ன நினைச்சிங்க ஆராதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில பாதைகளை அவர் திறந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். இந்த இடத்திலும் அந்நியர்களால் அல்ல, தேவனை அறியாதவர்களால் தாக்கப்பட்ட அன்பு தேவ ஊழியர்களில் நினைக்கும் போது நான் உண்மையிலே மனம் வருந்துகிறேன். உங்களுக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் நினைச்சுவார் கொடுப்பார். நான் இப்போ சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிப்போம் வேதத்தின் அடிப்படையில். இதில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை எடுக்கக்கூடிய கர்த்தர் கிருபை செய்தார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 6:10. எபிரேயர் 6. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர், அவர் நீதி உள்ளவர். ஆமென். அவர் அநீதியுள்ளவர் அல்ல. அவருடைய நாமத்திற்காக பிரயாசப்பட்டு இந்த கன்னியாகுமரி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவருடைய உண்மையான நிலையான நித்தியமான ஊழியத்தை செய்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அவருடைய வார்த்தையை விதைக்கும் போது பட்ட பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் நீதி உள்ளவர். ஆமென். நான் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டுகள் ஆண்டுடைய ஊழியத்தில் பாதையில் நம்ம வரும்பொழுது உங்களை யாருன்னா தொட்டாலும் அவன் எல்லாம் ரசிக்கப்படணும். ஆமென். அவனை ரசிக்கப்பட்டு பிரதர் நாங்கள் இருக்கிறோம், அவனுடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் என்னுடைய ஆண்டவர் கண்டிக்கிறவர் அல்ல, அப்படியே அடிச்சு கையை காலம் ஒடிக்கிறவரா நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் அன்பு உள்ளவர். ஒரே வார்த்தை சொன்னால் இயேசு கிறிஸ்து அன்பு உள்ளவர். அப்படியே அவருடைய அன்பு நிமித்தம் நீங்கள் நானும் உங்களோட விலையேற பெற்ற தேவனை, வாக்கு கடங்காத தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நம்மளால அவர் ஆராதிக்க முடியாது, ரசிக்கப்பட்டிருக்க முடியாது. அப்படிதானே? எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வை குறித்து நான் அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை அருமையான வார்த்தை. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அருமையான கோயிலையா நான் அப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவர் உண்மையிலே அவருடைய இத்தனை வருஷம் ஆண்டுகளில் எத்தனையோ கிராமங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஊழியர்களுக்கு போயிருப்பாங்க. அடியில் எங்கேயாச்சும் பட்டுருவீங்களா பிரதர்? கிடையாது. அப்படிதானே? அது மாதிரி ஈசா கையா வயதில் மூத்தவர் இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு உண்மையிலே அவர்கள் இதயத்தை பாதிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என்னை அப்படி வரிசைக்கு போகிறான்னு சொல்கிறான். கண்மணி யாராவது போய் தொட முடியுமா பிரதர்? இன்றைக்கி ஒரு சிஎம் ஆறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிஎம்மை பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர் பக்கத்தில் போனோம்னா சில கட்டுக்காப்பு கோப்புகள் இருக்குது. ஆனால் அவர் பக்கத்தில் ரெண்டு அவர் கண்ணை தொட முடியுமா? ஆனால் வானத்தையும் பூமியை சர்வத்தையும் சிருஷ்டித்த அந்த உன்னதமான மகா சிருஷ்டிப்பின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரே சொல்கிறாரு, என் பிள்ளையார நீ ஒன்று தொடுறவன். இன்னைக்கு அவன் கோவிந்த பிரதரை தொடலை, சாய் பிரதரை தொடலை, ஐயா ஈசா ஐயாவா அவர்களை தொடலை. யாரை தொட்டிருக்கான் பிரதர்? ஆண்டு கிடையாது.
ஆண்டவரை தொட்டிருக்கான். ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொட்டிருக்கான்னு சொல்றாரு. கண்ணின் மணியை தொட்டு அவர் சும்மா இருப்பாரா? அதுக்காண்டி ஆண்டவர் அவன் கையை காலம் ஒடிச்சு அப்படின்னா கிடையாது. அவனும் மனம் இருந்துச்சணும், மனம் மாறணும். இந்த நித்திய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? அவனும் அழைக்கப்பட வேண்டும். அதே போல எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் நாம் படிக்கலாம். பரிசுத்தம் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படிதானே? அவர்கிட்ட எந்த குறையும் வாங்க, அவர் பக்கா பரிசுத்தர். அவர்கிட்ட குற்றம் அல்ல, அவர்கிட்ட மாசு கிடையாது. ஆனால் அவரை என்ன செஞ்சாங்க அந்த கல்வாரி சிலுவையில்? அவர் அந்த நம்ம எப்போவுமே இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிடணும், கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு வார்த்தையை அனுப்பி என்ன செய்யல, ரட்சிப்பை நமக்கு கொடுக்கல. பிதாவாகிய தேவன் குமாரன் நிமித்தம் என்ன செஞ்சாரு? ரட்சிப்பை, அதாவது ஒரு பாவி எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய குமாரன் நிமித்தம் என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார், அதை காட்டினார். அதான் சொல்றாங்க, அவருடைய அந்த பரிபூர்ணமான அன்பை என்ன செஞ்சாரு? இந்த கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினார். அப்ப நம்ம ஏமாத்திரம் அப்படிதானே? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவருக்கு மீறினது எதுவுமே கிடையாது. எல்லா அதிகாரத்தையும் உடையவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர். கடைசி சொல்லுவாங்க, வானங்களிலும் உயர்ந்தவர். இன்னைக்கு வானத்துடைய உயரத்தை கண்டுபிடிக்கும்.